ஹலோ பிரைஸ் லார்ட். நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக சுகமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளில் நான் ஏன் இந்த வீடியோவின் மூலம் இந்த இரவு நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய யூடியூப் சேனல்ஸை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஆகையால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாள் காலையிலும் 5 நிமிடம் 6 நிமிடம் அந்த செய்தியை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், என் கையில் ஒரு சின்ன குச்சி இருக்குது பாருங்கள். இந்த சின்ன குச்சி தான் நம்முடைய பல்ல ஒட்டி இருக்கிற நிறையா அழுக்குகளை நிறைய காரியங்களை இந்த பல்லில் ஒட்டி இருக்கிறதான நிறைய காரியங்களை எடுக்கிறதுக்கு பெரிய கடப்பார தேவையில்லைங்க. இது போன்ற சிறிய குச்சி இருந்தால் போதும், பல்லு குத்துற குச்சி போல. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்று சொல்லுவார்கள். அதுபோல தான் ஒரு சின்ன ஒரு வசனத்தை வாசித்து சிறிய சிறிய தியானங்களை நாங்கள் உங்களுக்கு வெளியிடுகிறோம். ஆகையால் நீங்கள் அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை நம்மளை தொடுகிறது, நம்மளை ஆற்றுகிறது, நம்மளை கட்டுகிறது, நம்மளை உற்சாகப்படுத்துகிறது, நம்மளை உறுதியாக்குகிறது. கடினமான சூழ்நிலைகளையும் கடினமான போராட்டங்களையும் இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் நம்மை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையாலே வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:3 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய கலங்கம் இல்லா ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அனுதினமும் அவரில் வளர வேண்டுமா? நாம் அனுதினமும் அவரில் மகிழ வேண்டுமா? நாம் அனுதினமும் அவரில் பலனடைய வேண்டுமா? நாம் அனுதினமும் தேவனால் தொடப்பட வேண்டுமா? நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்பினால், தொடப்பட வேண்டும் என்று விரும்பினால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால், வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் வளர விரும்பினால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் திருவசனத்தின் மீது வாஞ்சல்லவர்களாக காணப்பட வேண்டும். திருவசனத்தை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் நமக்கு வாஞ்சையும் ஆசையும் தாகமும் நமக்கு முக்கியம் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை தொடுவார், கர்த்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.